ஓகே பாருங்க. உங்களுக்கு 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 15வது கேள்வி. அதனால பார்க்கணும். உங்களுக்கு 14வது கேள்வியில பங்குடைமையில நோட்ஸ் கேள்வி பார்த்தோம். அதாவது பங்குடைமையிட அறிமுகம் அல்லது பங்குடைமையின் பண்புகள், பங்குடைமையிட ஒப்பந்தத்துக்கு அமைய அதுல இடம்பெறக்கூடிய கூறுகள். அப்படி இல்லையா பங்குடைமையில 24ஆம் பிரிவு 42ஆம் பிரிவு அதை உள்ளடக்கிதான் பங்குடைமையில நோட்ஸ் கேள்வி போடப்படும். 15வது கேள்வி பங்குடைமையில கணக்கு தரப்பட்டிருக்குது. இலகுவான ஒரு கேள்வி. அவ்வளவு பங்குடைமையில கணக்குன்னு சொல்றது சாதாரணமாக பங்குடைமையின் இலாபம் அல்லது பங்காளருக்குரிய லாபம். இரண்டாவது பங்குடைமையிட நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு மீதி, பங்குடைமையின் உரிமையாண்மை, பங்குடைமையின் மொத்த நன்மதிப்பு. அப்படி இல்லையா ஒரு பங்காளர் விலகுறாரு அல்லது பங்காளர் இலைப்பாடுறாரு, அந்த சந்தர்ப்பத்துல அந்த பங்காளருக்கு செலுத்த வேண்டிய கடன் கணக்கின் தொகை. இதே மாதிரிதான் உங்களுக்கு பார்ட் 1ல கூடுதலா கேட்கப்படக்கூடிய கேள்வி. இதை தெளிவா விளங்கிக்கோங்க. சரியா? அப்ப 15வது கேள்வியை பார்ப்போம். 15வது கேள்வியை பாருங்க என்ன கேட்கப்பட்டிருக்குது. 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான பங்குடைமையின் இலாபம். தம்பி லாபம் கேட்கப்படி, எனவே இலகுவா செய்யலாம். எனவே லாபம் தலை போடுங்க. பங்குடைமையின் லாபம். பங்குடைமையின் லாபம் என்று சொல்றது என்ன? நாங்க இலாபனட்ட பகிர்வு கூற்றுல தேறிய லாபத்தில இருந்து எப்படி பகிர்வு செஞ்சுக்கிறோமோ அதை கூட்டி எடுத்தா லாபம். எனவே பகிர்வு அப்படி போடுங்க. பங்காளர் சம்பளம், பங்காளர் மூலதன வட்டி, அடுத்த இலாப பங்கு, அதை கூட்டி வந்தா பங்குடைமையிட மொத்த இலாபம் வரும். எனவே போட்டுக்கோங்க பங்காளர் சம்பளம், பங்காளர் மூலதன வட்டி, அடுத்த இலாப பங்கு. எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன், சம்பளமும் மூலதன வட்டியும் டிரெக்டா தருவான். அப்படி இல்லையா மூலதன வட்டி தரமாட்டான், போட தேவையில்லை. இலாப பங்குன்னு சொல்றது எப்பொழுதும் நடைமுறை கணக்கு செய்வதனூடாக தான் கண்டுபிடிக்கலாம். இலாப பங்கு எப்பொழுதும் நடைமுறை கணக்கு செஞ்சுதான் தருவான். சரியா? எனவே அப்ப சம்பளம் மூலதன வட்டி பார்த்து அப்படி போடுறது, மூலதன வட்டி தர இல்லையா போட தேவையில்லை. லாப பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டாயம் நடைமுறை கணக்கு செஞ்சு கண்டுபிடிங்க. இப்ப நாங்க தரவுக்கு வாரம். மீனா ராதா ஆகியோரால் நடாத்தப்படும் பங்குடைமையின் நிபந்தனை பின்வருமாறு. மீனா ராதா ஆகியோருக்கு இடையில் லாப நட்ட பகிர்வு வீதமானது 3:2 ஆகும். எனவே லாப நட்ட வீதம் கட்டாயம் தேவை. நன்மதிப்பு பகிர்வு செய்யறதுக்கு அல்லது லாப நட்டங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டாயம் லாப நட்ட வீதம் தேவை. எனவே நோட் பண்ணி வைக்கிறோம். அடுத்த தொடர்ச்சியா பார்ப்போம். இதுல உங்களுக்கு யாராவது ஒரு புதுசா சேர்ந்தா ஆரம்பத்துல தந்தது பழைய லாப நட்ட வீதமாയിരിக்கும். அப்படி இல்லையா 2 பங்காளர் தான் தொடர்ச்சியா நடத்துறாங்கன்னா அது சுனோமலா லாப நட்ட வீதமாയിരിக்கும். சரியா? கீழே பாருங்க. மீனா ராதா ஆகியோர் வருடாந்த சம்பளமாக 4,50,000 3,50,000 பெற உரித்துடையவர். அப்ப அப்படியே பார்த்து போடுவோம். 450 350 கூட்டி போடுங்க மொத்த சம்பளம். 450 350 கூட்டி போடுங்க 800. நமக்கு மொத்தம் தானே கண்டுபிடிக்கணும். எனவே அனைத்து பங்குகளையும் கூட்டி போடுங்க. ரெண்டாவது பாருங்க, மூலதன வட்டி ஏதாவது சொல்லப்பட்டிக்குதா? மூலதன வட்டி சொல்லப்படாட்டி போட தேவையில்லை. கீழே வருவோம். ஏனைய தகவல் நடைமுறை கணக்கின் மீதி, அது கீழே தரப்படிக்கு செலுத்திய சம்பளம், அது கீழே பாருங்க. ராதாவினால் பங்குடைமைக்கு கொடுக்கப்பட்ட கடனுக்காக செலுத்த வேண்டிய வருடாந்த வட்டி 50. இங்க மூலதன வட்டி சொல்லப்படையில. அப்ப தெளிவா சொல்லி தந்துட்டேன். சம்பளம் எப்பொழுதும் தருவான். மூலதன வட்டின்னு சொல்றது அவன் தரலாட்டி போட தேவையில்லை. அதை கூட யோசிக்க தேவையில்லை. எனவே மூலதன வட்டி இப்ப லாப பங்குக்கு வாரம். லாப பங்கு எப்பொழுதும் நடைமுறை கணக்கு செஞ்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நடைமுறை கணக்கு செய்வோம். நடைமுறை கணக்கு எப்படி செய்யறது? நடைமுறை கணக்குன்னு போடுங்க. 2 பங்காளர பேரையும் போடுங்க. தரப்பட்டிக்குது மீனா ராதா. எனவே நடைமுறை கணக்குன்னா ஒரு மூலதன கணக்கு. எனவே செலவுல பதிவு செய்யப்பட்ட பிளஸ், வரவுல பதிவு செய்யப்பட்ட மைனஸ், இறுதியில வாரது இறுதி மீதி. எனவே ஆரம்பத்துல மீதியை போடுவோம், இறுதியில மீதியை போடுவோம். செலுத்திய சம்பளம் பதிவு செய்வோம், செலுத்த வேண்டிய விடயங்கள் பதிவு செய்வோம். டிஃப்ரெண்டா வாரது லாப பங்கு.
எனவே ஆரம்ப மீதி கீழே போடுங்க. இறுதி மீதி. பங்காளருக்கு செலுத்த வேண்டியதை பிளஸ் பண்ணுங்க, செலுத்தியதை மைனஸ் பண்ணுங்க. எனவே முதலாவது பங்காளர் சம்பளம் தரப்பட்டிருக்குது 450, 350. ஆரம்ப மீதி இறுதி மீதி பார்த்து போடுங்க. ஆரம்ப மீதி தரப்பட்டிக்கு மீனா 250, ராதா 200. அப்படி போடுங்க. 250, 200. இறுதி மீதி தரப்பட்டிக்கா தரப்பட்டிக்குது பாருங்க. மீனா 600, ராதா 480. எனவே 600, 480 எல்லாம் பதிவு செஞ்சிட்டோம். அடுத்தது பாருங்க, மூலதன வட்டி இல்லை, எனவே பதிவு செய்ய தேவையில்லை. அடுத்தது செலுத்திய சம்பளம் தந்துகிறான். எனவே செலுத்திய சம்பளம் வரவு வைக்கப்படும். எனவே போடுங்க செலுத்திய சம்பளம். பங்காளருக்கு சம்பளம் கொடுக்குறோம், எனவே வரவு வைங்க. எனவே மைனஸ் பண்ணுங்க. தரப்பட்டிக்குது பெருமதி பாருங்க 300, 200 மைனஸ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க பற்றுக்கள். பங்குடைமையிலிருந்து பற்று செய்ய முடியும். ஒரு பாஸ் பேப்பர்ல சொல்லி தந்தேன். சிலபஸ்ல பற்று இல்ல, ஆனா பற்றுகள் செய்ய முடியும். எனவே பற்றுண்டா வரவு. அதாவது பற்றுக்கு பற்றுக்கான வட்டி இல்லை. இதுல பாருங்க பற்று. எனவே 100, 120 மைனஸ் பண்ணுங்க. பற்றுன்னு போடுங்க. அடுத்து கீழே மேலதிக தகவல் ஒன்று தந்துகிறான். அவருக்கு செலுத்த வேண்டிய ஆண்டுக்குரிய வட்டி. ராதாவினால் பங்குடைமைக்கு கொடுக்கப்பட்ட கடனுக்காக வருடாந்தம் 50,000 வட்டி செலுத்தப்படல் வேண்டும். அவரின் நடைமுறை கணக்கில் செலவு வைக்கப்பட்டுள்ளது. அப்ப தெளிவா விளங்கி கொள்ளணும். இங்கம்மா செலவு வைக்கப்பட்டுள்ளதுன்னு தம்பிக்கா, எனவே பதிவு செய்ய தேவையில்லை. செலவு வைக்கப்பட்டுள்ளது தந்ததால பதிவு செய்ய தேவையில்லை. சரியா? நார்மலா ஆண்டுக்குரிய வட்டின்னு தந்திருந்தா பதிவு செய்யணும். இவன் செலவு வச்சிட்டானா, எனவே பதிவு இல்லை. இவ்வளவுதான் பதிவு. இப்ப கூட்டி எடுத்தாண்டா டிஃப்ரெண்டா வாரது இலாபம். இலாபம் பங்கு. இப்ப கூட்டி எடுங்க பாபம். 250, 450, 700. 700ல 250, 450, 700. 700ல 400 போனா 300. 700ல 400 போனா 300. எனக்கு 300 தான் வரணும். ஆனா இறுதியில் 600. அப்ப எவ்வளவு டிஃப்ரெண்டா வருது? 300. இதை சொல்லுவோம் இலாப பங்கு. சரியா? அதே போல இதையும் நாங்க செஞ்சு பார்க்க தேவையில்ல, டைம் வேஸ்ட். எனவே 3 பங்கு தான் எவ்வளவு? 300. நமக்கு தேவை 2 பங்கு. அப்படி இல்லையா 3 பங்கு தான் 300. நமக்கு மொத்தம் தேவை 5 பங்கு. டைரக்டா மொத்த லாபம் வரும் அல்லது ராதாட லாபம் வரும். எனவே லாப பங்கு டைரக்டா போட்டா 300 3ஆல பிரிச்சு 5ஆல பிரிக்குனா மொத்தம் 500 வரும். டைரக்டா 500 போடுவோம். அப்படி இல்லையா 300 3ஆல பிரிச்சு 2 200. அப்ப முதலாவது பங்காளர் 300, இரண்டாவது 200. ரெண்டையும் கூட்டினா 300, 200, 500. எனவே சேம். இப்ப கூட்டி எடுத்தோம்னா லாபம் 1300. சரியா? இவ்வளவுதான் பங்குடைய லாபம். தெளிவா எல்லாம் படிச்சாச்சு. இப்ப 15வது பாருங்க 1300, 4வது ஆன்சர். குயிக்கா எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி போகும். ஓகே பாருங்க. அடுத்த கேள்வி 16வது. இப்படி வச்சு செய்வோம். 16வது பாருங்க. ஒரு பங்காளருக்குரிய லாபம் கேட்டுக்கிறான். 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான ராதாவுக்கு பயிர்வு செய்ய வேண்டிய மொத்த லாபம். தம்பிங்க மொத்த லாபம்னு சொல்றது அந்த ஆண்டுக்குரிய லாபம். அப்ப ராதாட லாபமா? ராதாட லாபமோ பங்குடைமையோட லாபமோ எல்லாம் ஒரே மெத்தட் தான். பங்காளர் சம்பளம், மூலதன வட்டி, லாப பங்கு. இந்த மூலதன வட்டி இல்ல,
அப்ப அவருக்குரிய சம்பளம், அவருக்குரிய லாப பங்கு ரெண்டையும் கூட்டி விட்டா மொத்தம் வரும். அவருக்குரிய சம்பளம் என்ன? 350. லாப பங்கு கண்டுபிடிச்சோம் 200. கூட்டுனா 550. 16வது ஆன்சர். ராதாவினுடைய சம்பளம் 350, அவர் லாப பங்கு 200, கூட்டுனா 550. எனவே 16வது ஆன்சர் 4வது. சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. முக்கியமான கேள்வி, கொஞ்சம் மயக்கமா தரப்படி தெளிவா பார்ப்போம். 17வது கேள்வி கூற்று கேள்வி தரப்படி. கூற்று கேள்வின்னு சொல்றது இலகுவான கேள்விதான், ஆனா கொஞ்சம் மயக்கமா தருவான். நாங்க ஒழுங்குமுறையா கேள்வியை பார்த்து செய்யணும். எனவே பின்வரும் கூற்றுக்களில் LKS 16 ஆதனம் பொறி உபகரணம் தொடர்பில் சரியான கூற்று. அப்ப இதுல நீங்க 17வது சரியா ஆன்சர் பண்ணணும்னா LKS 16 பூரணமா தெரிஞ்சு கொள்ளணும். LKS 16 ஆதனம் பொறி உபகரணம், அதை அடிப்படையா வச்சுதான் கேட்கப்பட்டீங்க. அப்ப அந்த நியமத்துல உள்ள விஷயத்த வச்சுதான் ஆன்சர் பண்ணணும், பொதுவா ஆன்சர் பண்ண இயலாது. எனவே கூற்றுக்களை பாருங்க. இதுல கேட்கப்பட்ட கேள்வி சரியானது சரியானவை. முதலாவது, காலப்பாதி கொண்டு காண பெருமான தேய்வு தொகையானது எப்பொழுதும் இலாப நட்டத்தில் இனங்காணப்படல் வேண்டும். ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லித்தாரன். அக்கௌண்ட்ஸ பொறுத்த மாட்டில உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு வேட் தந்தா, எப்பொழுதும் ஒரு வேட் தந்தா அதுக்கு ஆன்சர் பிழைன்னு தான் வரும். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. எப்பொழுதும் அப்படின்னு தந்தா அல்லது மாத்திரம் தந்தா பொதுவா ஆன்சர் சரியா பாருங்க. பெருமான தேய்வுன்னு சொல்றது எப்பொழுதும் லாப நட்டத்துல காண்றதாம். சரியா பிழையா? பாப்பமே ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். பெருமான தேய்வுன்னு சொல்றது பாத்துக்கோங்க தம்பி. பெருமான தேய்வு எங்கெல்லாம் படிச்சோம்? வருமான கூற்றுல பதிவு செய்யலாம், உற்பத்தி கிரைய கூற்றுல பதிவு செய்யலாம். தெளிவா விளைவிக்கோங்க. வருமான கூற்று பெருமான தேய்விலும் பதிவு செய்யலாம், உற்பத்தி கிரைய கூற்றிலும் பதிவு செய்யலாம். வருமான கூற்றுல தான் லாபம் அல்லது நட்டம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு பதிவு செய்வோம். உற்பத்தி கிரியை கூற்றுல மேந்தலையாக பதிவு செய்வோம். எனவே விளங்கிக்கோங்க, பெருமான தேய்வுன்னு சொல்றது வருமான கூற்றுலையும் பதிவு செய்யப்படும், உற்பத்தி கிரியை கூற்றுலையும் பதிவு செய்யப்படும். இங்க சொன்ன விஷயம் லாபத்துல மட்டும். எனவே கூற்று பிழை. எனவே முதலாவது விளக்கம் எழுதிக்கோங்க, கூற்று பிழை. இது வருமான கூற்றுலையும் பதிவு செய்யப்படும், உற்பத்தி கிரியை கூற்றுலையும் பதிவு செய்யப்படும். இங்க லாப நட்டத்துல மட்டும் சொன்னது பிழையான கூற்று. இரண்டாவது, ஆதனம் பொறி மற்றும் உபகரணத்தின் உருப்படியானது ஆரம்பத்தில் இனங்காணும் போது கிரயத்தில் இனங்காணப்படல் வேண்டும். இது 2016 ஓல்ட் சிலபஸ்ல பின்னுக்கு வந்த ஒரு பேப்பர்ல வந்த கேள்வி. அதே கேள்வி உங்களுக்கு சொத்துக்களை ஆரம்பத்துல இனம் காணும் போதும் கிரயத்துல இனம் காணணும், அல்லது பிற்காலத்தில் இனம் காணும் போதும் கிரயத்துல இனம் காணணும். சொத்துக்களை கிரயத்துல இனம் காணணும். எனவே சரியான கூற்று. ஆதனம் பொறி உபகரணங்களை ஆரம்பத்தில் இனம் காணும் போது கிரயத்தில் இனம் காணுதல், ஆதனம் பொறி உபகரணங்களை பிற்காலத்தில் இனம் காணும் போது கிரயத்தில் இனம் காணுதல். கூற்று சரி. இதுக்கு மேலதிகமா போடுங்க, கிரயத்துல இனம் காண்றதுன்னா எந்த என்ன கரு? வரலாற்று கிரைய என்ன கரு? நான் மேலதிகமா நிறைய விஷயம் சொல்லி தருவேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சரையும் சரியா பார்த்துக்கோங்க. எனவே பி சரி. அடுத்தது சிய பாருங்க. நடைமுறை வருடத்தில் சொத்தொன்றை மேல் மதிப்பீடு செய்யும் போது ஏற்படும் மிகையானது அச்சொத்திற்கு முன்னைய மேல் மதிப்பீட்டு குறை இல்லாத நிலையில் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தில் இனம் காணுதல் வேண்டும். சரி தம்பி, மேல் மதிப்பீடு தொடர்பானது
தெளிவா படிச்சு தந்துக்கிறேன். மீள் மதிப்பீடு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மிகை வருதா, டிரெக்டா ஏனைய முற்றடக்க வருமானம். அப்படி இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குறை, செகண்ட் டைம் மிகை வருது. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள குறைய ஏனைய செலவுல குறைச்சு காட்டணும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குறைக்குது, அது ஏனைய செலவுலையும் குறைச்சு காட்டணும். அந்த மொத்த மிகைய ஆதனம் பொறி உபகரண அசைவு கூட்டுல கூட்டி காட்டணும். மேலதிகமா வர மிகைக்குது, அதை ஏனைய முற்றடக்க வருமானத்துல காட்டணும். இவ்வளவுதான் பதிவு. முதலாவது மிகை வருதா, ஏனைய முற்றடக்க வருமானம். ஃபர்ஸ்ட் டைம் குறை, செகண்ட் டைம் மிகையா, ஆரம்பத்துல காணப்பட்ட குறைய ஏனைய செலவுல காணப்படும் இல்லாமக்கணும். செகண்ட் டைம் மிகைய மொத்தத்தை ஆதனம் பொறி உபகரண அசைவு கூட்டுல கூட்டணும். எக்ஸ்ட்ரா வருது மிகை, அதை ஏனைய முற்றடக்க வருமானத்துல போடணும். இங்க என்ன சொல்லிக்கிறான், ஆரம்பத்துல ஒரு குறையும் இல்லையா, மிகை மட்டும்தான் ஆயிக்கான். அப்ப இப்படி எல்லாம் பதிவு செய்ய தேவையில்ல, டிரெக்டா என்ன செய்யணும், ஏனைய முற்றடக்க வருமானத்துல மிகைன்னு காட்டணும். எனவே கூற்று சரி. ஃபர்ஸ்ட் டைம் மிகை வந்தாலும் ஏனைய முற்றடக்க வருமானம் தான், ஆரம்பத்துல குறை வந்து மிகை வந்தாலும் எக்ஸ்ட்ரா வருது ஏனைய முற்றடக்க வருமானம் தான். இங்க குறை ஒண்ணுமே இல்லையா, எனவே ஏனைய முற்றடக்க வருமானத்துல மிகையை காட்டணுமா, எனவே கூற்று சரி. எனவே சரியானது பாருங்க பிசி. எனவே ஆன்சர் பிசி பாருங்க, நான்காவது. இப்படிதான் நீங்க கூற்று கேள்வி வரும்போது தெளிவா கேள்வியை வாசிச்சு செய்யணும். நோட் பண்ணிக்கோங்க. மீள் மதிப்பீடு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தாரான். ஃபர்ஸ்ட் டைம் குறை வருது, செகண்ட் டைம் மிகை வருது. என்ன தெரியுமா செய்யணும், செகண்ட் டைம் பார்க்கணும், அதுல மொத்த மிகைய ஆதனம் பொறிபான அசை கூட்டணும். ஆரம்பத்துல குறை எங்க காணப்படும், ஏனைய செலவுல. அப்ப அங்க போயிட்டு குறைய நாங்க என்ன செய்யணும், இல்லாமக்கணும். எக்ஸ்ட்ரா வர டிஃபரெண்ட் இருக்குது, அதை ஏனைய முற்றடக்க வருமானத்துல பதிவு செய்யணும். இவ்வளவுதான் பதிவு. சரியா, ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் வந்தா செகண்ட பார்க்கணும், மிகையா இருந்தா சொத்துல கூட்டுங்க. ஆரம்பத்துல உள்ள குகை ஏனைய செலவுல இருக்கும், அங்க மைனஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா வர டிஃபரண்ட் மிகைய ஏனைய முற்றோட வருமானத்துல கூட்டுங்க. சரி, ஓகே, உங்களோட டவுட் சொல்லியாச்சு. அடுத்த கேள்வி போகும். 18வது எல்கேஎஸ் 10 போன ரோயல் காலேஜ் பேப்பர் 2012ஆம் ஆண்டு பேப்பர், அதுல தெளிவா பார்த்தது எல்கேஎஸ் 10. அப்ப போன பேப்பர்லயே தெளிவா என்னென்ன விஷயம் சீராக்கப்படும், எது சீராக்கப்படாது எல்லாம் சொல்லி தந்துட்டேன். இப்ப டிரெக்டா ஆன்சருக்கு போகும். எல்கேஎஸ் 10 சொல்றது அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிந்திய நிகழ்வு. எல்கேஎஸ் 10 இருந்து உங்களுக்கு பார்ட் 2ல கம்பெனில சீராக்கத்துக்கு பயன்படுத்தப்படும். ரெண்டாவது உங்களுக்கு பார்ட் 1ல கட்டாயம் ஒரு கேள்வி வரும், ஃபைனல் பேப்பர்ல கட்டாயம் ஒரு கேள்வி வரும். சரியா, பாருங்க எல்கேஎஸ் 10 இதுல ரெண்டு விஷயம் தான், சீராக்க கூடியது, சீராக்க முடியாது. இதை வச்சு பார்ட் 1லையும் வரும், பார்ட் 2லையும் போடுவான். பார்ட் 2ல கம்பெனில சீராக்கத்துல போடுவான், பார்ட் 1ல டிரெக்டா ரெண்டு தகவலை தந்து சீராக்க கூடியது, சீராக்க முடியாது நிகழ்வா ஆன்சர் பண்ணணும். அப்ப தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். எல்கேஎஸ் 10ல நாங்க பார்க்க வேண்டிய ரெண்டு திகதி. முதலாவது நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் இறுதி தினம். ரெண்டாவது நிதி கூற்றுக்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் தினம். அது ரெண்டு தான் பிரதானமா பார்க்கணும். அப்ப அறிக்கையிடும் தினம் அல்லது இறுதி தினம். அடுத்தது இயக்குனர்களால் அதிகாரம் அளிக்கப்படும் தினம். ரெண்டையும் நோட் பண்ணுங்க. எனவே 31/3/2020 இறுதி தினம். அடுத்தது அங்கீகாரம் வழங்கும் தினம், அதுல பாருங்க தரப்படும் 15/6/2020. இந்த ரெண்டு டேட்டுக்குள்ளையும் இடம்பெறக்கூடிய சாதக பாதக நிகழ்வை சொல்லுவோம் அறிக்கையிடும் காலப்பாதிக்கு பிந்திய நிகழ்வு. இறுதி தினத்துல இடம்பெறணும், அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்குள்ள முடிவு வரணும், அப்பதான் சீராக்கம் செய்யப்படும். எனவே
சீராக்கம் செய்யக்கூடியது 4. கடன்பட்டோர் முறிவடைதல், இருப்புக்களை கிரயத்திலும் பார்க்க குறைச்சி விற்பனை செய்தல், நிறுவனம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு, சொத்தொன்றின் உண்மை பெறுமதி தீர்மானிக்கப்படும். இது எல்லாம் இந்த நிபந்தனைக்குள்ள வந்தா சீராக்கம் செய்யணும். இறுதி டேட்குள்ள வரணும். அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்குள்ள முடிவு வரணும். அடுத்து சீராக்கம் செய்ய முடியாது. அது வந்தா டிரெக்டா சீராக்கம் செய்யக்கூடாது. பொதுவா என்ன வரும்? இருப்புகளோ சொத்துக்களோ தீயினால் அழிவடைதல், முதலீடுகளின் சந்தை பெறுமதி, பங்கு லாபம் பிரேரித்தல், ஒரு நிறுவனத்தில சொத்துக்கள் அரசால சுவீகரித்தல் அல்லது கைப்பற்றப்படுதல், இதையெல்லாம் சீராக்க முடியாது. இப்ப ஆன்சருக்கு வரும். தரப்பட்டிக்குது ஏபிசி. இதெல்லாம் பாருங்க. கேட்கப்பட்ட கேள்வி சீராக்க முடியாத நிகழ்வு. முதலாவது ஏய பார்ப்போம். 31/3/2020 5 மில்லியன் கொண்டு செல் தொகையினை கொண்டு இயந்திரம் ஒன்றானது 15/4/2020 இடம்பெற்ற தீ விபத்தின் காரணமாக முற்றாக அழிவடைந்துள்ளது. எனவே ஏ வருமா வராதா? தெளிவா சொல்லி தந்துட்டேன். இருப்புக்கள் தீயினாலோ சொத்துக்களாலோ அழிவடைஞ்சா சீராக்க கூடாது. எனவே ஆன்சர் சரி. இரண்டாவது 31/3/2020 உள்ள 80,000 வியாபார கடன்பட்டவர் 10/5 முறிவடைகிறார். அப்ப அங்கீகாரம் வழங்குற டேட் 6/15. இவர் 6/15 இவர் 5/10 முறிவடைகிறார். எனவே என்ன செய்யலாம்? சீராக்க முடியும். ஆனா கேட்கப்பட்டது சீராக்க முடியாத நிகழ்வு. எனவே வராது. அடுத்து சி 10 மில்லியன் பங்கு பொது பங்கு வழங்கலானது செய்யப்பட்டது. அப்ப சொல்லி தந்துட்டேன். சீராக கூடியது சீராக்க முடியாது. அப்ப பங்கு லாபம் பிரேரிக்கிறது, பொது பங்கு வழங்குறதெல்லாம் சீராக்க முடியாது. எனவே இதுல பாருங்க 6/10/2020 10 மில்லியன் பங்குகளின் பொது பங்கு வழங்கல் செய்யப்பட்டது. அதாவது இறுதி டேட்ல வழங்கணும். இங்க இறுதி டேட்டுக்கு பிறகு தான் இடம்பெறது. எனவே சீராக்க முடியாது. தெளிவா விளங்கும். 31/3/2020 தான் நிகழ்வு இடம்பெறணும் அல்லது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறணும். இங்க அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்கு சொல்றான். இறுதி டேட்டுக்கு பிறகு தான் வருது. எனவே சீராக்கம் செய்ய முடியாது. இது இறுதி டேட்டுக்குள்ள வந்திக்க சீராக்கம் செய்யலாம். அந்த டேட்டுக்கு பிறகு வாரதால சீராக்கம் செய்ய முடியாது. எனவே ஆன்சர் வரும். எனவே ஆன்சர் ஏசி. பாருங்க பேப்பர்ல 18வது ஏசி 3வது ஆன்சர். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா குயிக்கா கேட்டுக்கோங்க. அடுத்த விஷயத்துக்கு போகும். சி வந்து சீராக்க கூடியது. அந்த டேட்டுக்கு வந்து இந்த சீராக்கம் வேணும். தம்பி பங்கு லாபம் பிரேரிக்கிறது சீராக்க முடியாது. சரியா? நார்மலா பங்கு வழங்குறது என்ன செய்யலாம்? சீராக்கலாம். பங்கு வழங்கல் கம்பெனியில பதிவு செய்யறதா இல்லையா தம்பி? ஆரம்பத்துல பொது பங்கு வழங்கல், உரிமை பங்கு வழங்கல், பங்கு வழங்கினா சீராக்கலாம். எனக்கு என்னது இங்க வந்து டேட்டுக்குள்ள வரையில, அதனால சீராக்கம் செய்ய முடியாது. இப்ப சீராக்க கூடியதுன்னா 4 நோட்ஸ் தான் சொல்லி தந்திக்கிறேன். கடன்பட்டோர் முறிவடைதல், சொத்துக்கள் உண்மை பெறுமதி தீர்மானிக்கப்படல், இருப்பு தொடர்பான குறைச்சி விற்பனை செய்தல், நிறுவனம் தொடர்பான வழக்கு. அது மட்டும்தான் சீராக்க முடியும். மத்த எல்லாம் சீராக்க கூடாது. சரியா? இங்க பாருங்க, பங்கு வளங்கள் தந்திக்கிறான், டேட்டுக்கு பிறகு தந்திக்கிறான். எனவே சீராக்க முடியாது. டிரெக்டா எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி போவோம். 19வது காசு பாய்ச்சல் கூற்று. காசு பாய்ச்சல் கூற்று எப்படி கணக்கு செய்யறதுன்னு போன பேப்பர்ல சொல்லி தரேன். நோட் விஷயமும் LK7ல வரும். LK7 காசு பாய்ச்சல் கூற்று உங்களுக்கு கணக்கும் வரும், நோட்ஸும் வரும், இலகுவான கேள்வி வரும். LK7ல உங்களுக்கு பொதுவா கேள்வி வரக்கூடியது அந்த 3 நடவடிக்கையை வச்சு. செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை. தெளிவா விளங்கிக்கோங்க. செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை.
உங்க செயற்பாட்டு நடவடிக்கை என்று சொல்றது ஒரு நிறுவனம் தனது பிரதான வருமானத்தை விற்பனை வருமானத்தை உழைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளக்கூடிய சகல நடவடிக்கை. முதலீட்டு நடவடிக்கை என்று சொல்றது ஆதனம் பொறி உபகரணங்களின் காசு கொள்வனவு காசு விற்பனை காசல்லா உருப்படிகள முதலீடு. அடுத்தது இந்த முதலீட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் இது எல்லாத்தையும் சொல்லுவோம் முதலீட்டு நடவடிக்கை. அடுத்து நிதியீட்டல் நடவடிக்கை என்று சொல்றது ஒரு கம்பெனில காணப்படக்கூடிய உரிமை மூலதனம் கடன் மூலதனம் அதுல கட்டமைப்புல ஏற்படக்கூடிய மாற்றம் நிதியீட்டல் நடவடிக்கை. எனவே தெளிவா பாத்துக்கோங்க, செயற்பாட்டு நடவடிக்கையில என்னெல்லாம் வரும்? நார்மலா வாடிக்கையாளர் பெற்ற காசுன்னு சொல்லுவோம். வாடிக்கையாளர் பெற்ற காசு இதுக்கு என்னெல்லாம் வரும்? காசு விற்பனை, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு, தரகு வருமானம் இதெல்லாம் போடுவோம். அடுத்தது வழங்குனர் ஊழியருக்கு செலுத்திய காசுன்னு போடுவோம். அதுல என்னெல்லாம் வரும்? கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு, செயற்பாட்டு செலவுகள் இதெல்லாம் செயற்பாட்டு நடவடிக்கைகளை வரும். நேர்முறையில இப்படிதான் ஃபார்மட் போடணும். வாடிக்கையாளர் பெற்ற காசுன்னா அதுக்குள்ள காசு விற்பனை, கடன்பட்டது பெற்ற காசு, பிரதான தரகு சேவை வழங்குற நிறுவனம்னா தரகு வருமானமும் செயற்பாட்டு நடவடிக்கையில வரும். அடுத்து வழங்குனர் ஊழியருக்கு செலுத்திய காசுக்குள்ள கடன் கொடுத்தவருக்கு செலுத்தியது செயற்பாட்டு செலவுகள் எல்லாம் வரும். அடுத்தது வங்கி கடன் வட்டி, அடுத்தது செலுத்திய வரி எல்லாம் வரும். அடுத்த முதலீட்டு நடவடிக்கை ஆதனம் பொறி உபகரண கொள்வனவு விற்பனை. இரண்டாவது அந்த வங்கி கடனை பெற்றுக்கொள்ளல், சாரி ஆதனம் பொறி உபகரண கடன் கொள்வனவு வராது, காசு கொள்வனவு காசு விற்பனை. இரண்டாவது இந்த முதலீட்டின் மூலமாக கிடைக்கிற வருமானங்கள் பெற்ற முதலீட்டு வருமானம், பெற்ற வாடகை வருமானம், பெற்ற பங்கு லாபம் இதெல்லாம் வரும். அடுத்தது பாருங்க, ஊழியர் கடன் பெறல், ஊழியர் கடனை திருப்பி செலுத்துதல் இதெல்லாம் முதலீட்டு நடவடிக்கை. அடுத்தது பார்க்கிறோம் நிதியீட்டல் நடவடிக்கை. நார்மலா நிதியீட்டல்கள் வரக்கூடியது பங்கு வழங்கல், உரிமை பங்கு வழங்கல் வரும், சாதாரண பங்கு வழங்கல். இரண்டாவது வங்கி கடன் பெற்றுக்கொள்ளல், அந்த பெற்றுக்கொண்ட வங்கி கடனை மீள செலுத்துதல், வங்கி கடன் பெற்றுக்கொள்ளல் வங்கி கடனை மீள செலுத்துதல். அடுத்தது பங்கு லாபம் செலுத்துதல். இது எல்லாம் நிதியீட்டல் நடவடிக்கைகளை வரும். நார்மலா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் குத்தகையோட தொடர்பு படுத்தி சொல்லி தந்தேன். ஒரு குத்தகையில 3 விஷயம் வரும். குத்தகை வட்டி, ஆரம்ப வைப்பு பணம், தவணை கட்டணம். அப்ப வட்டின்னு சொல்றது செயற்பாட்டு நடவடிக்கை, ஆரம்ப வைப்பு முதலீட்டு நடவடிக்கை, தவணை கட்டணம் நிதியீட்டல் நடவடிக்கை. இவ்வளவுதான் நோட்ஸ். இதை வச்சுதான் உங்களுக்கு பொதுவா LK7ல நோட்ஸ் கேள்வி வரும். சரியா? இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். அப்ப 19வது பாருங்க, ABC தரப்பட்டிக்கு இதுல நிதி நடவடிக்கையில் இருந்தான காசு பாய்ச்சு. அப்ப நிதி நடவடிக்கை மட்டும்தான் கேட்கப்பட்டீங்க. அப்ப அதை மட்டும் ஏய பாருங்க. வேறு நிறுவனமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட சாதாரண பங்குகளுக்கு பங்கு லாபம் பெற்ற காசு. தம்பி, வேறொரு நிறுவனத்திடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட சாதாரண பங்குகளுக்காக பங்கு லாபமாக பெற்ற காசு. அப்ப இது என்ன சொல்லுவோம்? என்ன நடவடிக்கை? ஒரு முதலீட்டு செய்வதன் மூலம் வாரது பெற்ற பங்கு லாபம் முதலீட்டு நடவடிக்கை சொல்லி தந்துட்டேன். எனவே ஏ வராது, காரணம் முதலீட்டு நடவடிக்கை. அடுத்து பிய பாருங்க, வேறு நிறுவனங்களின் தொகுதி கடன்களை கொள்வனவு செய்வதற்கு செலுத்தப்பட்ட காசு. தம்பி, வேறு நிறுவனத்திட்ட தான் கொள்வனவு செய்யறோம். சரியா? இங்க பாருங்க, நாங்க ஒரு வங்கி கடன் பெற்றா ஓகே, அது நிதியீட்டலுக்கு போடலாம். இது வேறு நிறுவனத்திடமிருந்து தான் வாங்குறோம். எனவே இது என்ன வராது, போட்டுக்கோங்க.
முதலீட்டு நடவடிக்கை. அடுத்து சிய பாருங்க. குத்தகை பொறுப்பொன்றினை தீர்ப்பதற்கு செலுத்தப்பட்ட காசு, அதுதான் தவணை கட்டணம். எனவே சி வரும். தவணை கட்டணம் என்பதால சி வரும். எனவே ஆன்சர் சி மாத்திரம். எத்தனாவது? இரண்டாவது. எனவே LK7ல நோட்ஸ் கேள்வினா பெரும்பாலும் இதை வச்சுதான் வரும். வேகமா நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வியை போவோம். LKS 16க்கு அமைய சொத்துக்களை ஆரம்பத்தில் இனங்காணும் போது நாங்கள் கிரயத்தில் இனங்காணும் போது படிச்சோம். அப்படி சொத்துக்களை ஆரம்பத்துல கிரயத்தில் இனங்காணும் போது எப்படி நாங்க கணிப்பீடு செய்யறது? இதுல தம்பி பிய பாருங்க. பில தம்பி இப்ப நாங்க கொண்டு போயிட்டு முதலீடு செஞ்சா முதலீட்டு நடவடிக்கை. அடுத்தது நாங்க வங்கி கடன் பெறுறோமோ அல்லது தொகுதி கடன் பெற்றா நிதியீட்டல் நடவடிக்கை. இங்க என்ன சொல்லப்படுது தம்பி? வேறு நிறுவனத்திடம் இருந்து பெய்து தான் தொகுதி கடனை கொள்வனவு செய்யறோமா? வேறு நிறுவனம். அப்ப அது நிதியீட்டல் நடவடிக்கைக்குள்ள வராது, முதலீட்டு நடவடிக்கை. தெளிவா விளங்கிக்கோங்க. சரியா? வேறு நிறுவனம் சொன்னதால நிதியீட்டலுக்குள்ள வராது. சரியா? முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள வரும். ஓகே. பத்தொன்பதாவது கேள்வி முடிஞ்சு நாங்க 20வது கேள்விக்கு போவோம். உங்களுக்கு 20வது கேள்வியில கேட்கப்பட்டது LK16. அதுல ஆரம்பத்துல இனங்காணும் போது கிரயத்துக்குள்ள என்ன வரும்? தம்பி தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஆரம்பத்துல கொள்விலை, அடுத்தது இதை கூட்டுறது அப்படி பாடமாக்கி வைக்கிறது இல்லை. நான் தெளிவா சிம்பிளா சொல்லித்தார். ஆரம்பத்துல இனங்காணும் போது எப்படி கிரயம் கண்டுபிடிக்கிறதுனா, இங்க கூட்டப்படக்கூடிய விஷயம் அனைத்தும் மூலதன செலவுகள் மாத்திரம். ஒரு சொத்துட கொள்விலையோட, ஒரு சொத்தின் கொள்விலையோட அதுல இடம்பெறக்கூடிய மூலதன செலவுகள் எல்லாத்தையும் கூட்டிடுவாங்க. அப்ப கிரயம் வரும். சொத்துட பெருமதிக்கு அதிகரிப்பு ஏற்படுத்தக்கூடிய செலவுகளை சொல்லுவோம் மூலதன செலவு. அப்ப ஆரம்பத்துல கொள்விலையை போடணும், அடுத்தது மூலதன செலவுகளை கூட்டி எடுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப இதுல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம், இந்த கொள்விலைன்னு சொல்றது வெட்டோட உட்பட தருவான் அல்லது வெட் நீங்கி தருவான். இதை எப்படி பதிவு செய்யணும் தெளிவா பார்த்துக்கோம். முதலாவது நாங்க பார்க்க வேண்டிய விஷயம், நிறுவனமானது வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? ஒரு நிறுவனம் வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தா, அங்க வெட்டு உட்பட பெறுமதி தந்தானா இருந்தா நீங்க வெட்ட நீக்கிட்டு வெட் நீங்கிய பெறுமதியை தான் போடணும். இதை தெளிவா விளங்கிக்கோங்க தம்பி. வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம்னா இங்க கொள்விலையில வெட்ட இல்லாமக்கிட்டு வெட் நீங்கிய பெறுமதியை தான் போடணும். வெட்டுக்கு பதிவு செய்யப்பட இல்லையா, பிரச்சனை இல்ல, தரப்பட்ட கொள்விலையை அப்படியே போடுங்க. வெட்டு உட்பட தந்திக்கான வெட்டு உட்படையே போடுங்க. வெட்டு இல்லையா அதை அப்படியே போடுங்க. இதுல தெளிவடைஞ்சுக்கோங்க. ஒரு நிறுவனம் வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குதா, கொள்விலை வெட்டை இல்லாம ஆக்கிட்டு போடணும். வெட்டுக்கு பதிவு செய்யப்பட இல்லையா, தரப்பட்ட பெறுமதியை முழுமையா போடும். அது வெட்டு உட்பட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வெட் நீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அங்க வெட்டெல்லாம் பார்க்க கூடாது. ஓகே. இப்ப நாங்க டிரெக்டா கேள்விக்கு வருவோம். அப்ப கொள்விலையோட சொத்துக்களின் பெறுமதி அதிகரிப்பு காரணமான சகல பெறுமதிகளையும் கூட்டணும்.
எனவே முதலாவது இதுல ஒரு டவுட் ஒன்று வரும், பரிசோதனை கிரயம் கூட்டணுமா இல்லையா? இது நியூ சிலபஸுக்கு அமைய சில மாற்றங்கள் இதை தெளிவா விளங்கிக்கோங்க. பரிசோதனை கிரயம் ரெண்டு வடிவங்கள்ல வரும். முதலாவது உங்களுக்கு பரிசோதனை கிரயம், அதுல கிரயம் மட்டும் தருவான், பரிசோதனை கிரயத்தின் செலவு அது மட்டும் தருவான். ரெண்டாவது அந்த பரிசோதனையின் மூலம் கிடைச்ச வருமானமும் மீக்கும், அதன் மூலம் பெற்ற செலவும் மீக்கும். இப்படி ரெண்டு முறையில தருவோம். இப்ப நாங்க என்ன செய்வோம், பரிசோதனை கிரயத்தை டிரெக்டா கூட்டுவோம், வருமானம் செலவு தந்தா அதை நீக்கிட்டு தேறியதை கூட்டுவோம். ஆனா இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, ஒரு பரிசோதனை கிரயம் மட்டும் வருதா அதை நீங்க சேருங்க, பரிசோதனை கிரயத்தோட வருமானம் உழைக்கிறோம் அப்படி வந்தா அதை பதிவு செய்யக்கூடாது. இதை தெளிவா விளைவிக்கும். பரிசோதனை கிரயம் மட்டும் தாரானா கூட்டி எடுங்க, வருமானம் செலவு வந்தா பதிவு செய்யக்கூடாது. இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். முதலாவது வரையறுத்த சுகந்தன் பொது கம்பெனியின் 1/1/2020 இயந்திரம் ஒன்றை 2500க்கு உற்பத்தி நடவடிக்கையில் பயன்படுத்துவதற்காக கொள்வனவு செய்தது. அதான் கொள்விலை. எனவே போட்டுக்கோங்க 2500 கொள்விலை. அடுத்தது சொத்துக்களோட பெறுமதி அதிகரிக்கக்கூடிய அனைத்து மூலதன செலவுகளையும் கூட்டணும். முதலாவது நிறுவுதற் கட்டணம். இந்த இயந்திரத்தை கொள்வனவு செய்யறோம், கொண்டு வந்து நிறுவனத்துல வைக்கணும். அப்படின்னு சொன்னா ஒரு இயந்திரத்தை வைக்கிறதுக்கு இடத்தை தயார்படுத்தணும், நிறுவுதல் செய்யணும். நம்மளோட கட்டிடத்தை என்ன செய்யணும், உடைச்சி புனர்நிர்மாணம் செய்யணும்டா, அதை உடைச்சி இயந்திரம் வைக்கிறதுக்கு ஒரு தளம் அமைக்கணும். அதெல்லாம் சொல்லுவோம் நிறுவுதற் கட்டணம். எனவே சொத்துட பெறுமதியோட கூடும், எனவே கூட்டுங்க 200. அடுத்தது பாருங்க, தீ காப்புறுதி வருடாந்த கட்டணம். தீ காப்புறுதி கட்டணம். தம்பி காப்புறுதி கட்டணம்டா ஒரு வருமான செலவு, அதுக்கும் இயந்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனவே வராது. அடுத்தே பாருங்க, ஆரம்ப இரங்கல் சோதனை 250. ஆரம்ப இரங்கல் சோதனையின் போது உற்பத்தி செய்யப்பட்ட உருப்படிகளின் விற்பனையிலிருந்து பெற்ற காசு 50. அப்ப நிறுவுதற் கட்டணம் போடணுமா இல்லையா? நீங்களே சொல்லிக்கோங்க, நிறுவுதற் கட்டணம் போடணுமா இல்லையா? கூட்டணும். தம்பி என்ன செய்யணும், நிறுவுதற் கட்டணம் போடணுமா? போடணும். நார்மலா உங்களுக்கு ஆரம்ப பரிசோதனை கிரியை மட்டும் வந்தா கூட்டணும், சரியா? ஆரம்ப பரிசோதனையின் போது உற்பத்தி செய்யப்பட்ட விற்பனையில் தானே பெற்ற காசுன்னு ஒரு வருமானம் வருது, அப்படி வந்தா நாங்க என்ன செய்யுது, போடக்கூடாது. இதை தெளிவா விளைவிக்கும். தேறிய வருமானம் அப்படி வந்தா பதிவு செய்யறது இல்ல, ஆரம்ப பரிசோதனைக்கு மட்டும் வந்தா தான் பதிவு செய்யணும். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. எனவே பதிவு செய்யறது இல்ல, போடுறது இல்ல. தம்பி ஆரம்ப பரிசோதனைக்கு மட்டும் தந்திக்கானா பதிவு செய்யுங்க, ஆரம்ப பரிசோதனைக்கிலேயும் பெறுமதியும் தந்து அதன் மூலம் பெற்ற வருமானமும் தந்தா பதிவு செய்யக்கூடாது. இதுதான் புதிய முறை, இதுல பிழை எடுக்க கூடாது. நார்மலா ஆரம்ப பரிசோதனைக்கு 5 லட்சமா கூட்டி விடுங்க, ஆரம்ப பரிசோதனைக்கு 5 லட்சம் தந்து ஆரம்ப பரிசோதனை மூலம் கிடைச்ச வருமானம் 1 லட்சம் தந்தாண்டா பதிவு செய்யக்கூடாது. ஆரம்ப பரிசோதனை கிரயம் தரப்பட்டிக்க அந்த உழைத்த வருமானம் தரப்படி, எனவே கூட்டக்கூடாது. தெளிவா விளைக்கும். எனவே பரிசோதனை கிரயம் பதிவு செய்தல் கூடாது, சரியா? அடுத்தது பாருங்க, நிறுவுதற் கிரயம் தரப்பட்டிக்கு அதை நாங்க பதிவு செய்யணும். இடத்தை தயார்படுத்தும் கிரயம், அடுத்து நிறுவுதற் கிரயம் 350. இவ்வளவுதான் நாங்க கூட்டி எடுக்கிறது. இப்ப கூட்டணும்னா ஆன்சர் வரும். எவ்வளவு ஆன்சர்? 2500, 550, 3050. எனவே போட்டுக்கோங்க முதலாவது ஆன்சர். தெளிவா பார்த்துக்கோங்க, ஆரம்ப பரிசோதனை கிரியம் மட்டும் வந்தா பதிவு செய்யுங்க, இந்த வருமானமும் பரிசோதனை கிரியம் சேர்ந்து வந்தா பதிவு செய்யாதுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல நிறைய பேர் டவுட்னு சொன்னீங்க, தெளிவா சொல்லி தந்துட்டேன், இனிமே டவுட் வரக்கூடாது. அப்போ நாங்க 1 தொடக்கம் 20 2020 பாஸ் பேப்பர்ல தெளிவா படிச்சுட்டோம்.
இது எல்லாருக்கும் கிளியரா? ஓகே போட்டுக்கோங்க. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போகணும். முக்கியமான கேள்வி. நான் தொண்டமானார் பேப்பர்ல சொல்லி தந்தது. அடுத்த கேள்வி 21வது கேள்வி. அடுத்த கேள்வி சொல்லித்தரேன், தெளிவா பாத்துக்கோங்க. கூடுதலா எக்ஸாமுக்கு வாரது. ஆண்டுக்குரிய பெருமான தேய்வு கண்டுபிடிக்கிறது. 21வது கேள்வி. LKS 16 அமைய சொத்துக்களுக்கான பெருமான தேய்வு. தம்பி தெளிவா விளங்கிக்கோங்க. உங்களுக்கு பெருமான தேய்வுன்னு சொல்றது சிம்பிளா தரமாட்டான். அதாவது சொத்தின் கிரயம், எஞ்சிய பெறுமதி, பயன் தருவாய்க்காலம், இப்படி தனித்தனியா தந்து உங்களுக்கு பெருமான தேய்வு காணுங்கன்னு தரமாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்தின் கிரயம், அடுத்தது எஞ்சிய பெறுமதியும் பயன் தருவாய்க்காலமும் மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டுதான் உங்களுக்கு ஆண்டுக்குரிய தேய்வு கூடுதலா கேட்கப்படும். ஒரு சொத்துல கிரயம் தரப்படும், எஞ்சிய பெறுமதியும் பயன் தருவாய்க்காலமும் மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. திருப்பி புதுசா என்ன செய்யப்பட்டீங்க? மதிப்பீடு செய்யப்பட்டீங்க. எஞ்சிய பெறுமதி கூடுதல் அல்லது குறையும், பயன் தருவாய்க்காலம் கூடும் அல்லது குறையும். அப்படி தரப்பட்டு தான் உங்களுக்கு ஆண்டுக்குரிய பெருமானத்தையும் கண்டுபிடிக்க சொல்லுவோம். அப்படி தரப்பட்டா எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? இலகுவா சொல்லித்தா. சரியா? உங்களோட முறைய பாருங்க. முதலாவது பெருமான தேய்வுக்கான சமன்பாடு தெரியும். கிரயம் மைனஸ் எஞ்சிய பெறுமதி, அதன் கீழ் பயன் தருவாய்க்காலம். உங்களுக்கு கிரயம் தாரான், எஞ்சிய பெறுமதி தாரான், பயன் தருவாய்க்காலம் தாரான். அது குறிப்பிட்ட வருடங்கள் பயன்படுத்தப்படுதா, திருப்பி மேல் மதிப்பீடு செய்யப்படுதா, அதன் மூலம் எஞ்சிய பெறுமதியும் பயன் தருவாய்க்காலமும் மாற்றப்படுதா ஆண்டுக்குரிய தேய்வு. எப்படி காண்றது? தெளிவா விளங்கிக்கோங்க. எப்படி காண்றதுடா, ஆரம்பத்தில் உள்ள கிரயத்துல இருந்து எஞ்சிய பெறுமதியை கழிச்சு பயன் தருவாய்க்காலத்தால பிரிச்சு ஆண்டுக்குரிய தேய்வை கண்டுபிடிக்கணும். எப்படி? ஆண்டுக்குரிய தேய்வை கண்டுபிடிக்கணும். அப்படி ஆண்டுக்குரிய தேய்வை கண்டுபிடிச்சு எப்ப நமக்கு மீள் மதிப்பீடு செய்யப்படுதோ அப்ப வரைக்குமான திரண்ட பெருமான தேய்வை கண்டுபிடிக்கணும். ஆண்டுக்குரிய தேய்வை கண்டுபிடிச்சு சொத்துக்கள் எப்ப புதுசா மதிப்பீடு செய்யப்படுதோ அது வரைக்குமான திரண்ட பெருமான தேய்வை கண்டுபிடிக்கணும். அந்த திரண்ட பெருமான தேய்வை கண்டுபிடிச்சு சொத்துல கிரயத்துல இருந்து திரண்ட பெருமான தேய்வை கழிச்சு வர அந்த தேய்வு செய்யக்கூடிய பெறுமதி, அந்த முன்கொண்டு செல்லும் பெறுமதிக்கு நாங்க புதுசா தரப்பட்ட பயன் தருவாய்க்காலம் எஞ்சிய பெறுமதியை வச்சு கண்டுபிடிக்கிறது ஆண்டுக்குரிய தேய்வு. ஆரம்பத்துல தரப்பட்ட கிரையம் எஞ்சிய பெறுமதியை வச்சு ஆண்டுக்குரிய தேய்வை கண்டுபிடிச்சு அதன் மூலம் திரண்ட பெருமான தேய்வை கண்டுபிடிச்சு எப்ப மேல் மதிப்பீடு செய்யப்படுதோ அது வரைக்குமான திரண்ட பெருமான தேய்வை கிரயத்துல கழிச்சு நாங்க முன்கொண்டு செல்லும் பெறுமதியை எடுத்து புதிய பயன் தருவாய்க்காலம், புதிய எஞ்சிய பெறுமதியை வச்சு தேய்வு கணிப்பீடு செய்யும் முறை இப்படி மதிப்பீடு செய்யப்பட்டு தந்தார். இதை தெளிவா விளங்கிக்கும். முதலாவது என்ன செய்யணும்? இதுல பார்க்கணும். முதலாவது எப்ப மேல் மதிப்பீடு செய்யப்படும், எத்தனை வருடங்கள் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்து திரண்ட பெருமான தேய்வை கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, 2017 4/1/4/2017 ஆரம் எப்ப புதுசா மேல் மதிப்பீடு செய்யப்படுது பாருங்க, 1/4/2019. அப்ப எத்தனை வருடங்கள் பயன்படுத்தப்படுது பாருங்க, 2 வருடம். தம்பி 2 வருடங்கள் பயன்படுத்தப்படுது. சரியா? அடுத்தது பாருங்க, நம்மட நிதியாண்டு எப்ப? 31/3/2020. அப்ப நம்மட நிதியாண்டு பாருங்க 1 வருடம், பயன்படுத்தப்படுது 2 வருடம். இப்ப என்ன செய்யணும்? திரண்ட பெருமானத்தையே முதலாவது கண்டுபிடிச்சு அந்த மதிப்பீடு செய்யப்படுற காலத்துல உள்ள முன்கொண்டு சில பெருமதியை கண்டுபிடிக்கணும். அப்ப ஆரம்பத்துல திரண்ட பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுடா ஆண்டுக்குரிய தேய்வை பயன்படுத்தப்படும் வருடங்களால பெருக்கணும். திரண்ட பெருமான தேய்வுக்கு என்ன சமன்பாடு? இது யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஆண்டுக்குரிய தேய்வு தர பயன்படுத்தப்படும் காலம், சொத்து பயன்படுத்தப்படும் காலத்தை ஆண்டுக்குரிய தேய்வால பெருக்கினா திரண்ட பெருமான தேய்வு வரும். அப்ப ஆரம்பத்துல தேய்வை கண்டுபிடிச்சு திரண்ட பெருமான தேய்வை கண்டுபிடிங்க.
எனவே ஆரம்பத்துல தேவை எப்படி கண்டுபிடிக்கிறது? கிரயம் பாருங்க 8000 தரப்பட்டிக்குது. ஆரம்பத்துல எஞ்சிய பெறுமதி பாருங்க 1600. வருடங்கள் பாருங்க 8. எனவே கழிச்சிடுங்க 1600 கழிச்சு 8ஆல பிரிங்க. ஆண்டுக்குரிய தேய்வு வரும். தம்பி ஆண்டுக்குரிய தேய்வு எவ்வளவு? 6400 8ஆல பிரிச்சா ஆண்டுக்குரிய தேய்வு 800. எத்தனை வருடங்கள் பயன்படுத்தப்படுது? 2 வருடம். எனவே 800 தர 2 1600 திரண்ட பெருமான தேய்வு. அப்ப சொல்லி தந்துட்டேன். அது மதிப்பீடு செய்யற வரைக்கும் எந்த டேட்னு பார்த்து அதுக்குள்ள முன்கொண்டு செல்லும் பெறுமதியை கண்டுபிடிக்கணும். எனவே கிரயம் மைனஸ் திரண்ட பெருமான தேய்வு. அப்ப கிரயம் பாருங்க 8000, அதுல 1600 கழிக்கும். எனவே ஆன்சர் கிரயம் 8000, 1600 கழிங்க. முன்கொண்டு செல்லும் பெறுமதி வரும் எவ்வளவு? அதே தொகை 6400. இந்த 6400க்கு தற்பொழுது உள்ள எஞ்சிய பெறுமதி பயன் தருவாய்க்காலத்தை வச்சு கண்டுபிடிச்சா ஆண்டுக்குரிய தேய்வு. அப்ப தற்பொழுது காணப்படக்கூடியதை பாருங்க. எனவே 6400 மைனஸ் புதிய எஞ்சிய பெறுமதி புதிய பயன் தருவாய்க்காலம் 1000, எஞ்சிய பெறுமதி பயன் தருவாய்க்காலம் 4. நம்ம பிரிச்சா ஆன்சர் எவ்வளவு? 5400 4ஆல பிரிச்சா ஆண்டுக்குரிய தேய்வு எவ்வளவு? குயிக்கா 1350. வெரி குட். 1300. இதை நாங்க படிமுறையில செஞ்சுக்கிறோம். ஸ்டெப்பா வந்துக்கிறோம். அதாவது பயன்படுத்தப்பட்ட திரண்ட பெருமான தேவை கண்டுபிடிச்சு அது மீள் மதிப்பீட்டுக்கு அந்த மீள் மதிப்பீடு வரைக்குமான திரண்ட பெருமான தேவை கண்டுபிடிச்சு முன்கொண்டு செல்லும் பெறுவதை கண்டுபிடிச்சு எஞ்சிய பெறுமதி புதிய பயன் தருவாய் காலத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸ்டெப்பா வந்துக்கிறோம். எனவே ஆரம்பத்துல 8000ல 1200 8ஆல பிரிச்சா ஆண்டுக்குரிய தேய்வு 800. எனவே திரண்ட பெருமான தேய்வு 1600. எனவே 2 வருடம் தானே பயன்படுத்தப்பட்டு அதுக்கு உள்ள முன்கொண்டு செல்லும் பெறுமதி எவ்வளவு? 8000 மைனஸ் 1200 6400. அந்த 6400 புதிய எஞ்சிய பெறுமதி 1000ஆல கழிச்சு 4ஆல பிரிச்சா டிரெக்டா 1350. அப்படி இல்லையா டிரெக்டா ஒரு சமன்பாடு போடணும். மேல போட்டுக்கார பாருங்க. ஆரம்பத்துல கேட்டு அப்படி போடுங்க 8000. உங்களோட திரண்ட பெருமான தேய்வு அப்படி கழிங்க 1600. திருப்பி எஞ்சிய பெறுமதியை கழிங்க. புதிய பயன் தருவாய் காலத்தால பிரிங்க. டிரெக்டா 1350 வரும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஆரம்பத்தில் உள்ள கிரயம் திரண்ட பெருமான தேவை கழிச்சு எஞ்சிய பெறுமதியை கழிச்சு புதிய பயன் தருவாய் காலத்தால பிரிச்சா டிரெக்டா 1350 வரும். இப்படி நாங்க இருமுறைகள்ல கண்டுபிடிக்கலாம். எனவே ஆன்சர் 1350 மூன்றாவது. இதை தெளிவா பாத்துக்கோங்க. உங்களோட 5ஆவது பேப்பருக்கு வரலாம் அல்லது பாஸ் ஃபைனலுக்கு வரலாம். ஓகே, அடுத்த கேள்வியே போவோம். 22வது கேஸ் 37 ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்புகள், நிகழத்தக்க சொத்துக்கள். அதை அடிப்படையா கொண்டு உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்கப்படும் பார்ட் 1ல. உங்களுக்கு கம்பெனில என்னென்ன சீராக்கம் வரும்னு உங்களுக்கு தொகுத்து ஒரு PDF மாதிரி போட்டு விட்டேன். அதை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. கம்பெனிக்கு அதுல இருந்து தான் கேள்வி கேட்கப்படும். சரியா? அதுல சொல்லப்பட்ட விஷயத்த தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க.
22வது கேள்வி பாருங்க. எல்கேஸ் 37 ஏற்பாடுகள் நிகழத்தக்க பொறுப்பு நிகழத்தக்க சொத்து. கேட்கப்பட்ட கேள்வி எல்கேஸ் 37க்கு அமைய நிதி நிலைமை கூட்டில் இனங்காண வேண்டிய உத்தரவாத ஏற்பாடு. இப்படி பார்த்தோன்னே பயப்படக்கூடாது, சும்மா இலகுவானது. கணக்கு போட்டா வரப்போகுது உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு அல்லது உத்தரவாத கணக்க போட்டா ஆன்சர் வரும். இதுல பாருங்க, வரையறுத்த கமல் பொது கம்பெனியானது பொருட்களை ஒரு வருட உத்தரவாதத்துடன் விற்பனை செய்கிறது. 1/4/2019 உள்ள உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு 525. முடிவடைந்த வருடத்துக்கான செலுத்திய உத்தரவாத செலவு மற்றும் இனங்காணப்பட்ட உத்தரவாத செலவுகள் என்பன முறையே 375, 650 இருந்தன. தம்பி உத்தரவாத கணக்க போடுங்க. விற்பனை உத்தரவாதம் ஏற்பாடுண்டா பொறுப்புன்னு சொல்லிக்கணும், செலவுல போடணும். அப்ப சிம்பிளா எப்படி போறது பாருங்க. ஆரம்பத்துல 2019 4/1 ஏற்பாடு 525 ஆரம்பத்துல போடுங்க 525. அடுத்தது பாருங்க, முடிவடைந்த வருடத்தில் செலுத்திய செலவு. அடுத்தது இனங்காணப்பட்ட உத்தரவாத செலவு. செலுத்தியதுன்னா காசு போகுது, எனவே காசு செலவு விற்பனை உத்தரவாதம் வரவு. எனவே வரவுல காசுன்னு போடுங்க, செலுத்தியதை வரவுல போடுங்க 375. அடுத்தது பாருங்க, ஆண்டுக்குரியது. தம்பி செலுத்தியது வரவுலன்னா ஆண்டுக்குரியது செலவுல தான் வரும், வருமான கூட்டுக்கு மாற்ற வேண்டியது. எனவே பெறுமதியை போடுங்க 650. இப்ப கூட்டி எடுத்தோம்டா இறுதி ஏற்பாடு மீதி வந்தது வரும். கூட்டி ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். சும்மா இலகுவா கண்டுபிடிக்கலாம், கஷ்டமே இல்லை. விற்பனை உத்தரவாத கணக்க போடுங்க. ஏற்பாடுண்டா பொறுப்பு சொல்லி தந்துட்டேன். பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கரு, ஏற்பாடுன்னு வந்தாலே பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை என்ன கருன்னு வரும். அப்ப ஆரம்ப மீதியை செலவுல போடுங்க. காசா செலுத்தியதுன்னா காசு செலவு விற்பனை உத்தரவாதம் வரவு வரவுல போடுங்க. காசு வரவுன்னா எதிராக போடுங்க, வருமான கூட்டுக்கு மாற்றியது. இப்ப கூட்டி எடுத்தோம்னா மீதி வந்தது இறுதியில வர்றது இறுதி ஏற்பாடு. எனவே இறுதியில 800 வரும். சரியா, இறுதியில 800 வரும். கூட்டுனா எப்படி வரும்? 1375. சாரி 1175. 1175ல 375 போனா இறுதி ஏற்பாடு 800. எனவே ஆன்சரை பாருங்க 4ஆவது. இப்ப ஏற்பாடுன்னு வந்தா பயப்படக்கூடாது, ஒரு இலகுவான முறையில தான் கேள்வி வரும். நார்மலா ஒரு வாடகை கணக்கு, அப்படி இல்லையா வாடகை வருமான கணக்கு, அதே போல விற்பனை உத்தரவாத கணக்கு. இறுதி ஏற்பாடு கீழே வரும், ஆரம்ப ஏற்பாடு மேல வரும். காசா செலுத்தியது வரவு, வருமான கூட்டுக்கு மாற்றியது செலவு. உங்களுக்கு கம்பெனில சீராக்கம் வந்தாலும் இப்படி கணக்கு போட்டு கண்டுபிடிங்க, இலகுவா செய்யலாம். அடுத்த கேள்வி போகும். 23வது கம்பெனி. உங்களுக்கு கம்பெனில பொதுவா பார்ட்னர் வரக்கூடிய கேள்வி ஆண்டுக்குரிய லாபம், ஏனைய முற்றுமடங்கிய வருமானம், மொத்த முற்றுமடங்கிய வருமானம். அது தெளிவா
போன பேப்பர் எல்லாம் சொல்லி தந்துட்டேன் எப்படி கணிப்பீடு செய்யறது. இப்போ டிரெக்டா ஆன்சருக்கு வரும். வருடத்துக்கான லாபம். லாபம்னு சொல்றது வருமானத்தில இருந்து செலவு கழிக்கப்பட்டா வரும். அப்படி இல்லையா வருமான கூற்று செஞ்சா வரும். அப்படி இல்லையா மொத்த முற்றுமுடங்கிய வருமானத்திலிருந்து ஏனைய முற்றுமுடங்கிய வருமானத்தை கழிச்சா லாபம் வரும். அப்படியும் இல்லையா நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு செஞ்சா லாபம் வரும். ஆரம்ப மீதி, இறுதி மீதி, பொது ஒதுக்கத்துக்கு மாற்றுதல், இடைக்கால பங்கு லாபம் செலுத்துதல், ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல், டிஃப்ரெண்டா வர்றது லாபம். எப்படி நாங்க லாபத்தை கண்டுபிடிப்போம்? வருமானத்துல செலவு பண்ண லாபம், வருமான கூட்டு லாபம், மொத்த முற்றுமடங்கிய வருமானத்திலிருந்து ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் பண்ண லாபம், அப்படி இல்லையா நிறுத்தி வைத்த ரூபாய் கணக்கு, ஆரம்ப இறுதி மீதியை போடுவோம், வரவுல பொது ஒதுக்கத்துக்கு மாற்றுதல், இடைக்கால பங்கு லாபம் செலுத்துதல், ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல், கூட்டி எடுத்தா வருமான கூற்றுக்கு மாற்றியது லாபம். அடுத்தது பாருங்க, கேட்கப்பட்டது மொத்த முற்றுமடங்கிய வருமானம். மொத்த முற்றுமடங்கிய வருமானம் சமன்பாடு போடுங்க. ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தோட ஆண்டுக்குரிய லாபத்தை கூட்டி வந்தா மொத்த முற்றுமடங்கிய வருமானம். ஓகே, இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இதுல பாருங்க, வரையறுத்த தமிழினி பொது கம்பெனியின் 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான லாபம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் தரப்பட்டிருக்கு 1500, 800. அப்ப ஆரம்பத்துல ஒரு மீதியா தரப்பட்டிக்கு 1500, ஏனைய முற்றடக்கம் தரப்பட்டிக்கு 800. இதுல சில விடயங்கள் கவனத்துல கொள்ளப்படாம தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க மீள் மதிப்பீடு தொடர்பான பதிவுகளை கவனத்துல கொண்டா சரியான ஆன்சர் என்ன அதான் கண்டுபிடிக்கணும். கீழே பாருங்க, மீள் மதிப்பீடு தொடர்பான சீராக்கம் தரப்படுகிறது. இதுல இவ்வருடத்தில் நிலம் மற்றும் கட்டடத்தினை 2ஆம் தடவையாக மேல் மதிப்பீடு செய்யும் போது மிக 800 பெறப்பட்டது. எனவே ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் 800 மிகை இப்படி நோட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க என்ன நடந்துகிட்டு. ஆரம்பத்துல ஒரு பற்றாக்குறை வந்து 350. இப்ப இதை நாங்க சீராக்கம் செய்யாம தான் இதை கண்டுபிடிச்சுக்கிறோம். இப்ப சீராக்கம் செஞ்சா எப்படின்னு கேட்கிறான், இலகுவானது. இதுக்கு முன்னுக்கு சொல்லித்தான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வருதா, செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் பாருங்க, அது மிகையா இருந்தா ஆதனம் பொறிபான அசைவு கூட்டுல கூட்டுங்க 800. ஆரம்பத்துல காணப்பட்ட பற்றாக்குறை ஏனைய செலவுல பதிவு செய்யப்படும். எனவே 350 மைனஸ் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் ஆவாரது ஏனைய முற்றடக்க வருமானத்துல கூட்டப்படும். எனவே 800ல 350 போனா, 800ல 350 போனா எக்ஸ்ட்ரா வாரது எவ்வளவு? 450 ஏனைய முற்றடக்க வருமானத்துல போடணும். இவ்வளவுதான் பதிவு. ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்தா செகண்ட் மிகையா சொத்துல கூட்டுங்க. ஆரம்பத்துல காணப்பட்ட குறைன்னு சொல்றது ஏனைய செலவுல பதிவு செய்யப்பட்டிருக்கும், அதை மைனஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா வார மிக ஏனைய முற்றடக்க வருமானத்துல போடுங்க. இப்ப இதுல பாருங்க, செலவை குறைச்சி காட்டணும். செலவை குறைச்சி காட்டினா தம்பி டிரெக்டா என்ன நடக்கும்? லாபம் கூட்டப்படும். ஒண்ணு ஏனைய செலவை குறைச்சி காட்டுறது, அப்படி இல்லையா லாபத்துல கூட்டி விடுறது. அப்ப இதுல பாருங்க 1500 இருக்குது. செலவை குறைச்சி காட்டணுமா? ஒண்ணு செலவை குறைச்சி காட்டுறது, அப்படி இல்லாட்டி லாபத்தோட கூட்டி விடுறது, வருமானமா காட்டுறது. எனவே 1500ஓட ஆரம்பத்துல உள்ள குறைய கூட்டி விடுங்க 350. எனவே ஆன்சர் 1850. செலவு குறையுதுன்னா லாபம் கூடும். கணக்கு செலவு குறைச்சு காட்டுறதுக்கு செயற்பாட்டு செலவெல்லாம் இல்ல. எனவே டிரெக்டா வருமானமா காட்டுங்க, லாபத்தை கூட்டி காட்டுங்க. எனவே 1500 பிளஸ் 350 1850. அடுத்த விஷயம், ஆரம்பத்துல 800 காணப்படுது. ஆரம்பத்துல 800 காணப்படுது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஏனைய முற்றடக்கமான 450 கூட்டுறோம். அந்த மிகை செகண்ட் டைம் வர எக்ஸ்ட்ரா மிகை. இப்ப ரெண்டையும் கூட்டினா ஏனைய முற்றடங்கி வருமானம் எவ்வளவு வரும்? மொத்தம் தம்பி எவ்வளவு வரும்? ரெண்டையும் கூட்டினா 1250 ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். சரியா? ஆரம்பத்துல 800, இப்ப 450 கூட்டினா 1250. இப்ப என்ன செய்யணும்? ஆண்டுக்குரிய லாபத்தோட ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை கூட்டினா மொத்த முற்றுமடங்கிய வருமானம். எனவே
ஆண்டுக்கான லாபம் போடுங்க 1850. ஆண்டுக்குரிய லாபம் போடுங்க 1850. ஏனைய முற்றுமுடங்கிய வருமானம் போடுங்க 1250. ரெண்டையும் கூட்டினா மொத்த முற்றுமுடங்கிய வருமானம் வரும். சரியான்னு பாருங்க. ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 3100. கொஞ்சம் இருங்க. ஓகே, கொஞ்சம் இருங்க வார. ஓகே, இதுல பாருங்க. இதுல என்ன சொல்லப்பட்டீங்கன்னா, நாங்க செஞ்ச பதிவு சரி. ஆனா இதுல சொல்லப்பட்ட விஷயத்த பாருங்க. நார்மலா ஆரம்பம் இறுதினு வந்தா இப்படித்தான் பதிவு செய்யறது. ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்குது, இவ்வருடத்தில் நிலம் மற்றும் கட்டடத்தினை 2ஆம் தடவையாக மேல் மதிப்பீடு செய்ய போது ஏற்பட்ட 800 ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அப்ப உங்களுக்கு தரப்பட்ட அந்த 800 தான் அந்த ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் சொல்லப்படுது. இதை விளங்கிக்கோங்க. அந்த 800 சொல்றது ஏனைய முற்றுமடங்கி 800 காட்டப்பட்டிருக்குது. சரியா? இப்ப இதுல நாங்க 350 குறைச்சிட்டு 450 தான் ஏனைய முற்றுமுடங்கி வருமானம்னு போடணும். சரியா தம்பி? எனவே அதுல 800 காட்டப்பட்டிருக்குதான். அப்ப உண்மையா ஏனைய முற்றுமுடங்கி வருமானத்துல எவ்வளவு காட்டணும்? சொல்லுங்க. 800 மொத்தமா காட்டிட்டானா? எனவே 450 காட்டு. வெரி குட். அதுல 800 மொத்தமா காட்டிட்டானா? அப்ப நாங்க என்ன செய்யணும்? 350 குறைச்சிட்டு பேலன்ஸை மட்டும்தான் காட்டணும். அப்ப 450 என்ன செய்யணும்? ஏனைய முற்றோட வருமானம். வெரி குட். ஏனைய முற்றுமுடங்கத்துல 450 கூட்டணுமா கழிக்கணுமா? 450 தான் கடைசி ஆன்சர். அதோட இலாபத்தை கூட்டினாதான் மொத்த முற்றோட வருமானம் வரும். அதான் கேள்வி. ஓகே, வெரி குட். அப்ப இதுல 350 மைனஸ் பண்ணா 450 தான் காட்டணுமா? 800 காட்டுகிறான். எனவே 450 தான் காட்டணும். நாங்க என்ன செய்யணும்டா, இதுல பதிவு செஞ்சுக்கிறான்னு சொன்னா, அதனால நாங்க முதலாவது பதிவு செஞ்ச மாதிரி வராது. ஒன்னும் செயலாட்டி பெஸ்ட் பதிவு செஞ்சதுதான் ஆன்சர். இதுல பதிவு செஞ்சுட்டாங்கன்னா ஏற்கனவே 800 மொத்தமா. சரியா? நாங்க 450 தான் காட்டணும். எனவே இதுல 350 மைனஸ் பண்ணி விட்டா 450 வரும். ஏனைய முற்றடக்க வருமானம். இப்ப நாங்க இந்த ஏனைய முற்றடக்க வருமானத்தை ஆண்டுக்குரிய லாபத்தோட கூட்டிட்டு விட்டோம்னா மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரும் 2300. சரியா? இப்படித்தான் செய்யறது. அப்ப பேப்பர்ல சரியா பார்த்து கொள்ளணும். இதுல அவன் பதிவு செஞ்சு தாரானா இல்லாட்டி சும்மா தாரானா? ஒண்ணுமே பதிவில்லாட்டி ஆரம்பத்துல செஞ்சேதான் பதிவு. இதுல பதிவு செஞ்சதால நாங்க திருப்பி பதிவு செய்ய தேவையில்லை. அந்த எக்ஸ்ட்ரா போட்டதை மட்டும் மைனஸ் பண்ணி விட்டு உண்மையான 450 காட்டணும். அப்படி காட்டினா ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் 450. எனவே ஆன்சர் 2300. ஆன்சரை பாருங்க. 1850 2300 5வது. சரியா? இப்படிதான் நீங்க மேல் மதிப்பீட்டு சீராக்கம் செய்யணும். இப்ப ஆரம்பத்துல சொல்லியிருந்தது சரி. அதை எப்படி பதிவு செய்யணும்னா இதுல
அந்த 800 பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டீங்கன்னு சொல்லி அப்படி தரலாட்டி ஆரம்பத்துல பதிவு செஞ்ச மாதிரி தான் வரும். இதுல 800 பிரதிநிதித்துவப்படுத்தீங்க சொன்னதால நாங்க அந்த மொத்தத்தை திருப்பி காட்டலாது. சரியா? அதனால நாங்க 450 மட்டும்தான் காட்டணும். இந்த 350 கழிச்சு விட்டோம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயத்துக்கு போகும். ஓகே, அடுத்தது கணக்கீட்டு விகிதங்கள் 24, 25. இலகுவான ஒரு கேள்வி. கணக்கீட்டு விகிதங்கள் 24, 25. கணக்கீட்டு விகிதம் ஒரு பார்ட் 1ல 2 கேள்வி ஷுவரா வரும். அடுத்து பார்ட் 2ல ஒரு பிரிவுல ஒரு 10 மார்க்ஸுக்கு போடப்படலாம். சரியா? ஒவ்வொரு வருஷமும் கணக்கீட்டு விகிதங்கள்ல தரப்படுது பார்ட் 1, பார்ட் 2ல. இப்ப கணக்கீட்டு விகிதம் தெளிவா படிச்சுக்கிறோம். முழுமையா சமன்பாடுதான். எனவே 24, 25 போட்டுக்கோங்க. சமன்பாட்டை பிரதியீடு செஞ்சா சரி. எனவே முதலாவது கேட்கப்பட்டிக்கு இருப்பு பொருள் வீதம், 2வது வட்டி காப்பு வீதம். சமன்பாடை போட்டுக்கொள்வோம். இருப்பு புரள்வு வீதம், வட்டி காப்பு வீதம். சமன்பாடு போடுங்க. இருப்பு பொருள் வீதம் சமன் விற்பனை கிரயம், அதன் கீழ் சராசரி இருப்பு, விற்பனை கிரயம், அதன் கீழ் சராசரி இருப்பு, தர. தம்பி, தர என்ன போடுறது? விற்பனை கிரயம், அதன் கீழ் சராசரி இருப்பு, தர. இருப்பு பொருளுக்கு போற தேவையில்லையே. போட தேவையில்லை. வெரி குட். இருப்பு பொருள் வீதம் தடவைகள்ல மட்டும் வரும். இதுல மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. இருப்பு பொருள் வீதத்துல வராது. இருப்பு பேணும் காலம் அல்லது கடன்பட்டோர் பணம் சேகரிக்கும் காலம், அதுல மட்டும்தான் நீங்க காலத்தை பெருக்கணும். இதுல மிஸ்டேக் கூட கூடாது. வெரி குட். எனவே இருப்பு பொருள் வீதம் விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு, இது தடவைகள்ல குறிப்பிடப்படும். அடுத்தது பாருங்க, வட்டி காப்பு விகிதம். வட்டி காப்பு வீதம் சமன்பாடு என்ன? வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டி, அதன் கீழ் வட்டி. போட்டுக்கோங்க. வரிக்கு முன் இலாபம் பிளஸ் வட்டி, அதன் கீழ் வட்டி. தம்பி, வட்டின்னு சொல்றது ஆண்டுக்குரிய வட்டி செலவீனம். செலுத்திய வட்டி இல்ல, ஆண்டுக்குரிய வட்டி. ஓகே, அடுத்த சமன்பாடையும் போட்டுக்கொள்வோம். உரிமை மீதான திரும்பல் விகிதம். உரிமை மீதான திரும்பல் வீதம் சமன் மொத்த உரிமையின் மேல். உரிமை மீதான திரும்பல் வீதம்னா மொத்த உரிமையின் மேல் ஆண்டுக்குரிய லாபம் தர 100. மொத்த உரிமையின் மேல் ஆண்டுக்குரிய லாபம் தர 100. மொத்த சொத்துக்கள் மீதான திரும்பல் வீதத்துல தான் மொத்த சொத்தின் மேல் ஆண்டுக்குரிய லாபத்தோட வட்டியை கூட்டுவோம். ஆனா இங்க கூட்டுறது இல்ல. இதுல மிஸ்டேக் கூட கூடாது. சரியா? மொத்த சொத்துக்கள் மீதான வருவாய் வீதத்துல தான் நீங்க மொத்த சொத்தின் மேல் ஆண்டுக்குரிய லாபத்தோட வட்டியை கூட்டுவீங்க. நார்மலா உரிமை மீதான திரும்பல் வீதம்டா உரிமையின் மேல் ஆண்டுக்குரிய லாபம் தர 100. இறுதியா பாருங்க, முதலீட்டாளர் வீதம் படி பங்கொன்றுக்கான உழைப்பு சமன் பங்கொன்றுக்கான உழைப்பு, பங்கொன்றுக்கான பங்கு லாபம். பங்கொன்றுக்கான உழைப்புண்டா ஒரு பங்குக்குரிய ஆண்டுக்குரிய லாபம். எனவே ஆண்டுக்குரிய லாபத்தை கூறப்பட்ட சாதாரண பங்குகளின் எண்ணிக்கையால பிரிச்சா பங்கொன்றுக்கான உழைப்பு வரும். சிம்பிள். எனவே இருப்பு பொருள் வீதம் விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு, வட்டி காப்பு வீதம் வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டி, அதன் கீழ் வட்டி, ஆண்டுக்குரிய வட்டி, உரிமை மீதான திரும்ப வீதம், உரிமையின் மேல் ஆண்டுக்குரிய லாபம் தர 100, பங்கொன்றுக்கான உழைப்பு, ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் கூறப்பட்ட சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை. இப்ப நாங்க ஆன்சரை கண்டுபிடிப்போம். இதுல பாருங்க, விற்பனை கிரயம், ஆரம்ப முடிவு பொருள், இறுதி முடிவு பொருள், செயற்பாடு செலவு, வட்டி செலவு, வரி செலவு. அடுத்த தரப்படிக்கு 31/3/2020 உள்ள சாதாரண பங்குகள் எண்ணிக்கை
4 லட்சமாகவும் வணிகத்தின் உரிமையாண்மை 4400 இருந்தன. இப்ப எல்லாத்துலயும் பிரதியீடு செய்யுங்க. உரிமை தரப்படி டிரெக்டா போடுங்க 4400. அடுத்தது பாருங்க, விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிப்போம். விற்பனை மைனஸ் விற்பனை கிரயத்தை கழிச்சா மொத்த லாபம் 7000. அதுல இருந்து 4200 கழிங்க விற்பனை கிரயம். 7000த்துல 4200 போனா 2800 மொத்த லாபம். இந்த விற்பனை கிரயம் தந்திக்கு டிரெக்டா போடுங்க 4200. அடுத்தது பாருங்க, இருப்புகள் தரப்பட்டிக்கு சராசரி இருப்புண்டா ஆரம்ப இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். எனவே முடிவு பொருளா மூலப்பொருளா குறைவேலை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு எந்த இருப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தையும் இறுதியையும் கூட்டி 2ஆல பிரிங்க. எனவே 800 600 ரெண்டையும் கூட்டு 1400 2ஆல பிரிச்சா 700. எனவே 4200 700 எத்தனை தடவைகள்? 6 தடவை. எனவே முதலாவது ஆன்சர் வந்துட்டு. அடுத்தது பாருங்க, வரிக்கு முல்லாகும் கண்டுபிடிக்கணும். அதனால வருமான கூட்டு ஃபார்மேட்டை போடணும். விற்பனை விற்பனைக்குரிய மொத்த லாபம் ஏனைய வருமானங்களை கூட்டி செயற்பாட்டு செலவை கழிக்கணும். விற்பனை 7000, விற்பனை கிரியம் 4200 கழிச்சா 2800. அடுத்தது செயற்பாட்டு செலவுன்னு தந்திக்குது 1200 கழிவு. அடுத்தது பாருங்க, வரி தரப்படிக்கு வட்டி செலவு தரப்படி. எனவே 2800ல 1200 கழிச்சா 1600. தம்பி வட்டி கழிக்கணுமா இல்லையா? இந்த செயற்பாட்டு செலவுக்குள்ள வட்டி உள்ளடங்கப்பட்டிருக்கா இல்லையான்னு ஒண்ணுமே அவன் சொல்ல இல்லை. அப்படி சொல்லலாட்டி திருப்பி வட்டி தந்தா கட்டாயம் வட்டியும் கழிக்கப்படல் வேண்டும். எனவே 400 கழிக்கும். எனவே உண்மையான வரிக்கு முன் லாபம் 1300. அப்ப வரிக்கு முன் லாபத்துல போடுங்க 1200 பிளஸ் ஆண்டுக்குரிய வட்டி தந்துகிறான். ஆண்டுக்குரிய வட்டியை பாருங்க 400, அதன் கீழ் 400. எனவே கூட்டிட்டு தான் பிரிக்கணும். தம்பி சொல்லுங்க. வட்டி செலவு 320. கொஞ்சம் இருங்க. சரி சரியா. வட்டி 320. வரிக்கு முன் லாபம் எவ்வளவு வரும்? ஆயிரத்தி 200ல 320 போனா வரிக்கு முன் லாபம் தேறியது 1280. வெரி குட். இப்ப 1280 மேல போடும் பிளஸ் வட்டி 320 அதன் கீழ் 320. இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, வெட்டி இயலாது. நிறைய பேர் செய்வீங்க 322 வெட்டி விடுவீங்க. அப்படிலாம் செய்யாது, கூட்டிட்டு தான் பிரிக்கணும். எனவே 1280ஓட 320 கூட்டி 320ஆல பிரிங்க. எனவே எத்தனை தடவைகள்? 5 தடவைகள். வெரி குட், 5 தடவைகள். எனவே முதலாவது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 6 தடவை 5 தடவை. 24வது ஆன்சரை பாருங்க, 2வது. அடுத்து 25வதுக்கு வாங்க. உரிமையின் மேல் ஆண்டுக்கான லாபம் தர 100. இப்படி ஆண்டுக்கான லாபம் தான் கண்டுபிடிச்சிக்கோம். 1600. 1600 இல்ல, வரிக்கு முன் லாபத்துல இருந்து வரியை கழிக்கணும். அப்பதான் ஆண்டுக்கான லாபம் வரும். வரிக்கு முன் லாபத்துல இருந்து வரியை கழிக்கணும். எனக்கு செயற்பாட்டு செலவும் வட்டியும் கூடுதலா இந்த கணக்கீட்டு வீதம் தரப்பட போது உங்களுக்கு வரிக்கு முன் லாபம் காணும் போது செயற்பாட்டு செலவு தருவா, வட்டியும் தருவான். கவனத்துல வைக்கணும், அது ரெண்டையும் கழிச்சு தான் போடணும். சரியா? நீங்க நினைக்கக்கூடாது வட்டி தரப்பட்டிக்குது எனவே செயற்பாட்டு செலவுக்குள்ள உள்ளடங்குன்னு நினைக்கக்கூடாது. கட்டாயம் கழிச்சிட்டு தான் போடணும். அப்படித்தான் கூடுதலா பார்ட் 1 கேள்வி தொடர்ச்சியா போடப்படுது. உரிமையின் மேல் ஆண்டுக்கான லாபம் தர 100. எனவே ஆண்டுக்கான லாபம் கண்டுபிடிக்கணும். வரிக்கும் லாபம் 1280. அதுல இருந்து நாங்க பிரிக்கணும் அல்லது கழிக்கணும், வரியை கழிக்கணும். எனவே 400. எனவே 400 கழிச்சா 880. ஆண்டுக்குரிய லாபம் மேல போடுங்க, தர 100. எனவே 880 கீழ் 4400 தர 100. எனவே உரிமை மீதான திரும்பல் விகிதம் 20%. அடுத்தது பாருங்க, பங்கொன்றுக்கான உழைப்பு ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் கூறப்பட்ட சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை. தெளிவா பார்த்துக்கோங்க. இதுல எப்படின்னு சொன்னா, பங்குகள் எண்ணிக்கை 3 சேர்த்து போட்டா லாபத்தையும் 3 சேர்த்து போடணும். அப்படி இல்லையா குறைச்சி போடணும். இதுல கவனத்துல வைக்கணும். எனவே பங்குடைய எண்ணிக்கை 4 லட்சம் தாராம். அப்ப கீழே 4 லட்சம்னு போட்டா
மேலே 8,80,000 போடணும். அப்படி இல்லையா 880 கீழே 400 போடணும். அப்படி போட்டாதான் சரியா ஆன்சர் வரும். எனவே பங்கொன்றுக்கான உழைப்பு எவ்வளவு? ரூபா எவ்வளவு? வெரி குட், 2.2 ரூபா. எனவே ஆன்சர் 20 வீதம் 2.2 ரூபா. எனவே பாருங்க மூன்றாவது. அப்ப இலகுவான கேள்வி கணக்கெட்டு விகிதம் குயிக்கா சமன்பாடை போட்டு கணிப்பீடு செஞ்சா சரி. 1 தொடக்கம் 25 முடியுது, நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி போவோம். 26வது டிஃப்ரெண்டான கேள்வி பார்ப்போம். உங்களுக்கு கிரயங்களை தொடர்பான கேள்வி சரியா? முகாமை கணக்கெட்டுல வரக்கூடியது, அப்படி இல்லையா உற்பத்தி கிரை கோட்ல படிச்ச விஷயம். இதுல கேட்கப்பட்ட கேள்வி முதலாவது அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயம், அலகொன்றுக்கான மொத்த மாறும் கிரயம். சமன்பாடு போட்டா சரி, கஷ்டம் இல்லை. அலகொன்றுக்கான மாறும் கிரயம். இதுல பாருங்க, அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயம் தான் முதலாவது அலகொன்றுக்கான முதன்மை கிரயத்தை கண்டுபிடிக்கணும். அடுத்து உற்பத்தி மேந்தலை கூட்டி விடணும். ரெண்டாவது மாறும் கிரயம் தான் இந்த ஒவ்வொரு கூறுகளையும் மாறும் கிரயம் எவ்வளவு காணப்படுதோ அதை கூட்டி எடுக்கணும். சிம்பிளான விஷயம். பேப்பரை பாருங்க. முதலாவது படிக்கு மொத்த கிரயம் 250. அடுத்தது பாருங்க, நேர்க்கிரயம் 60. அடுத்தது இறுதியா தரப்படிக்கு உற்பத்தி எல்லாம் மேந்தலை 100. ஓகே, இப்ப தெளிவா விளைவிக்கோங்க. ஏற்கனவே சொல்லி தந்திக்கிறேன். மொத்த கிரயம்னு சொல்றது உற்பத்தி கிரயமும், எப்படி மொத்த கிரயம்னு சொல்றது உற்பத்தி கிரயமும் உற்பத்தி எல்லா மேந்தலையும் பாருங்க. மொத்த கிரயம்னு சொல்றது உற்பத்தி கிரயமும் உற்பத்தி எல்லா மேந்தலையும் பாருங்க. எனவே இந்த உற்பத்தி எல்லா மேந்தலை 100. மொத்தம் 250னா உற்பத்தி எல்லா மேந்தலை 100னா பேலன்ஸ் ஆகிற 150 சொல்லுவோம் உற்பத்தி கிரயம். அப்ப டிரெக்டா உற்பத்தி கிரயம் 150. பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறது. மொத்த கிரயத்தை நாங்க ரெண்டா வாய்ப்படுத்துவோம். உற்பத்தி கிரயமும் உற்பத்தி எல்லா மேந்தலையும் கூட்டினாதான் மொத்த கிரயம். எனவே மொத்தம் 250டா அல்ல உற்பத்தி எல்லா 100டா பேலன்ஸ் ஆகிறது உற்பத்தி கிரயம். எனவே டிரெக்டா 150. ஓகே, அடுத்து மாறும் கிரயத்துக்கு வருவோம். கீழே சொல்லப்படுறத பாருங்க. நேர்கிரியங்கள் எல்லாம் மாறும் கிரயம் ஆகும். அப்ப அலகொன்றுக்கான மாறும் கிரயத்துல நேர்கிரியம் எல்லாத்தையும் போடுங்க. 60 நேர்கிரியங்கள் எல்லாம் மாறும் கிரயமா, மொத்தத்தை போடுங்க. ரெண்டாவது 50 விதமான உற்பத்தி மேந்தலை கிரயங்கள், அதுவும் வருமா. அப்ப உற்பத்தி மேந்தலைய பார்க்க போறோம். இதுல பாருங்க, உற்பத்தி மேந்தலை எவ்வளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். நீங்க பாருங்க, உற்பத்தி கிரயம் தான் 150. உற்பத்தி கிரயம் 150 சொல்லப்பட்டு, இதுல நேர்கிரியங்கள் 60. சரி, உற்பத்தி மேந்தலை கிரயம் 50 வீதமானவையும் 25 வீதமான உற்பத்தி எல்லா மேந்தலை கிரயங்களும் மாறும் வீதமா. எனவே இதுல உற்பத்தி மேந்தலை 50 வீதமும்
உற்பத்தி அல்லா மேந்தலை 25 வீதமும் போடணும். வாங்க நமக்கு டிரெக்டா தெரியும் உற்பத்தி அல்லா மேந்தலை 100. அப்ப 100க்கு 25 25 ரூபாய். அது டிரெக்டா போடலாம். இந்த 100க்கு 25 வீதம்னு சொல்றது 25 ரூபாய். அது போட்டுட்டோம். இப்ப நமக்கு தேவை உற்பத்தி மேந்தலை. உற்பத்தி மேந்தலை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலையை கூட்டினாதான் உற்பத்தி கிரயம். இந்த மூலக்கிரயத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம், நேர்க்கிரயம். அப்ப நேர்க்கிரயம் தந்திக்கிறான். எனவே டிஃப்ரெண்டா வருது உற்பத்தி மேந்தலை. எனவே எடுத்தீங்கன்னா 90. எனவே 90க்கு 50 வீதம் 45. எனவே கூட்டி விட்டா அலகுக்கான மொத்த மாறும் கிரயம். தம்பி எவ்வளவு? 60, 45, 25. எனவே 70, 60, 130. எனவே ஆன்சர் 150, 130. அஞ்சாவது. எப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்களா? முதன்மை கிரயத்தோட உற்பத்தி மேந்தலை கூட்டினா உற்பத்தி கிரயம். அந்த சமன்பாடை வச்சு உற்பத்தி கிரயம் காண இல்ல. மொத்த கிரயத்தை 2ஆ பிரிச்சா உற்பத்தி கிரயம் உற்பத்தி எல்லா மேந்தலை. அவன் மொத்த கிரயம் தந்திக்கிறா 250, உற்பத்தி எல்லாம் தந்தா பேலன்ஸா வரது உற்பத்தி. எனவே டிரெக்டா பாருங்க 150. அடுத்தது நாங்க வாரம் மொத்த அலகு மாறும் கிரயம். மாறும் கிரயம்னா ஒவ்வொரு இதுலயும் எத்தனை பெர்சன்டேஜ். அப்ப நேர்கிரயம் முழுவதும் என்னவா மாறும் கிரயமா? டிரெக்டா 60 போடுங்க. நேர்கிரயம்னா முதன்மை கிரயம், அதில் போட்டு வைங்க. அடுத்தது சொல்லிக்கிறான் உற்பத்தி மேந்தலையில 50, உற்பத்தி எல்லா மேந்தலை 25 வீதமா. உற்பத்தி எல்லா மேந்தலை தெரியும், 100க்கு 25 வீதம் 25. உற்பத்தி மேந்தலை தெரியாது. அப்ப பெஸ்ட் போட்ட சமன்பாட்டுக்கு வாங்க. உற்பத்தி கிரயம் 150, நேர்கிரயம் தான் முதன்மை 60. அப்ப பேலன்ஸா வரும் 90 தான் உற்பத்தி மேந்தலை. அதுல 50 வீதம் தான் அரைவாசி 45, கூட்டினா 130. எனவே ஆன்சர் 5ஆவது. சரியா? இப்படித்தான் இலகுவான முறையில தொடர்பு படுத்தி நாங்க ஆன்சரை கண்டுபிடிக்கிறது. கிரயங்கள் கொஞ்சம் டஃபா வரும். சமன்பாடுகள் எல்லாம் தெரியணும். கொஞ்சம் பிராக்டிஸ் தான் நாங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி அது எதோட தொடர்பு படம் சமன்பாடை போட்டு கண்டுபிடிக்க பாருங்க.